بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. உன் தூதர் மூலம் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை எங்களுக்கு தருவாயாக. தீர்ப்பு நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே, நீ வாக்கு மீற மாட்டா இறைவா என்ற இந்த இறைவசனத்தை நினைவு கூர்ந்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தை எந்த முன்மாதிரியின்றி படைத்த அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் முன் நான் பேச வந்துள்ள தலைப்பு இறைவனின் உதவி. இறைவனுடைய உதவி அப்படிங்கிறது நம்மளுக்கு அரியாபுரத்திலேருந்து வரும். அது மனிதர்கள் மூலியமாக இருக்கலாம், இன்ன பிற சூழ்நிலைகள் மூலியமாக இறைவனுடைய உதவி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு தான் இருக்கு. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு பல முறையில் அல்லாஹ் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். சின்ன வயசுல நம்மளுக்கு நடக்க தெரியாம இருந்தப்போ நம்மளுக்கு நடக்கிறதுக்கு உதவுனது யாரு? இறைவன் தான். பேச தெரியாம இருந்தப்போ நம்மளுக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இறைவன் தான். இப்படி இறைவன் நம்மளுக்கு பல ரூபத்துல உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா மனிதன் எப்படி தெரியுமா இருக்கான்? அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்படி இறைவன் நம்மளுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நம்மளால கையால எண்ணிட முடியுமா? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கான். பல முறை அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கான். அதை கணக்கே எடுக்க முடியாது. இன்னும் நம்மளுக்கு அல்லாஹ் கை கால்களை கொடுத்துருக்கான். எத்தனையோ பேர் கை கால் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு உதவி அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்சிருக்கான். ஆனா அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறோமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இறைவன் வந்து சொல்லும் போது நீங்க என்கிட்ட உதவி தேடுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், என்னை விடுத்து உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல இடத்துல சொல்றான். இன்னும் என்கிட்ட எப்படி தெரியுமா உதவி தேட சொல்லி அல்லாஹ் சொல்றான்? வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகை மற்றும் பொறுமையை கொண்டு என் இடத்துல நீங்க உதவி தேடுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்றான். ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சா பொறுமையா இருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன்ட்டு அல்லாஹ் சொல்றான். பொறுமையோடையும் தொழுகையோடையும் அல்லாஹ்ட்ட மன்றாடணும். அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி செய்யலன்னா வேற யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அல்லான்னு சொல்லிட்டு பொறுமையோட அல்லாஹ்விடத்துல தொழுது உதவி செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி எங்கேயாவது நம்மளுக்கு கண்டிப்பா வந்தே தீரும். நம்ம ஒரு மனிதனிடத்துல நன்றி என்று சொல்ற அளவுக்கு கூட அல்லாஹ்விடத்துல நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கோம்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் வந்து சொல்லும் போது முஃமின்கள் எப்படி இருப்பாங்களாம்? அலல்லாஹி ஃபதவக்கலில் முஃமினீன், முஃமின்கள் அல்லாஹ்வே சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நம்ம இறைவனிடத்துல கேட்கிறோம், கேட்டு அல்லாஹ் கொடுக்கலன்னா அல்லாஹ்வுடைய அருள்ல அதிருப்தி அடைஞ்சிடறோம். அல்லாஹ் சொல்லும் போது நீங்க என்னுடைய அருள்ல நீங்க அதிருப்தி அடைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ இறைவனிடத்துல நம்ம மன்றாடிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு நன்மை அது அல்லாஹ் நாடி இருக்கான். அல்லாஹ் வந்து சொல்லும் போது நீங்கள் ஒன்றை நன்மை என்று நாடலாம், ஆனா அதுல இருக்கக்கூடிய தீமையை நீங்க உணர மாட்டீங்க. நீங்க ஒன்று தீமை என்று நடலாம், ஆனா அதுக்கு இருக்கக்கூடிய நன்மையை நீங்க அறிய மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு அலம் வஅன்தும் லா தஅலமூன, நீங்கள் எதையும் அறிய மாட்டீங்க, நான் தான் அறிவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் அப்படிங்கிறது நம்ம வந்து அதிருப்தி கொன்றவே கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு ஏதோ ஒரு முறையில நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான், அதை நம்ம அறிய மாட்டோம். இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடை தெருக்கும் எங்கேயோ கூட்டிட்டு போறோம்னா பாக்குற பொருளை எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு கேட்கும். ஆனா அது நல்லதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைக்கு தெரியுமா? சின்ன பிள்ளை தானே, அறியாது இல்ல. அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நலவன் ஆடுறாங்களோ அதை விட பன்மடங்கு நம்ம மேல அல்லாஹ் பாசத்தை வச்சிருக்கான், நேசத்தை வச்சிருக்கான். நம்மளை எப்படியாவது தீமையான விஷயத்துல அல்லாஹ் நம்மளை விட்டுருவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சிறைவாசிகள்ல ஒரு தாய் இருக்கா.
அந்த தாயுடைய பிள்ளை தொலைஞ்சிருச்சு. அந்த பொண்ணு கஷ்டத்தில் இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு அந்த பிள்ளை வந்து கிடச்சிருச்சு. அந்த பிள்ளைய தூக்கி முத்தமிட்டு அவ்வளோ அணைச்சி அந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னா பார்த்துக்கிறா. அப்போ ரசூல்லா வந்து சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த தாய் இருக்கால, இந்த தாய் அந்த பெண் அந்த பிள்ளைய நரகத்துல எரியறதுக்கு அவளுக்கு மனசு வருமானு சொல்லிட்டு கேட்குறாங்க சஹாபாக்கள். அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல்லா இடத்துல எப்படி ரசூல்லா அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை விட பன்மடங்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியான் மேல பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுக்கு எது நல்லது, இதை தன்னுடைய அடியானுக்கு இந்த நேரத்தில் கொடுத்தோன்னா அது சரியா இருக்குமா, இல்லை இதை எப்போ கொடுக்கணுன்றது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம அல்லாஹ் விடத்துல தொடர்ந்து நம்மளுடைய உதவியை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் விடத்துல நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு அரியாபுரத்திலேருந்து உதவி செய்வான். எப்படி தெரியுமா? இயற்கையே நம்மளுக்கு மாறி அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். இப்போ இப்ராஹிம் நபியோட சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்கள் அவங்கள நெருப்புல தூக்கி போட போனாங்க. அப்போ இப்ராஹிம் நபி சொன்ன ஒரு வார்த்தையின் காரணமாக அந்த நெருப்பு இருக்கு தெரியுமா, நெருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், தொட்டாலே புசுங்கிரும். அதுல ஒரு பொருள் போட்டோன்னா அந்த பொருள் மறுபடியும் பொருளா வருமா, சாம்பலாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு அல்லாஹுடைய கட்டளையின்படி குளிர்விக்கக்கூடியதாக மாறிச்சு. காரணம் என்ன? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஹஸ்பூன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதில் அவனே சிறந்தவன். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால அந்த நெருப்பு எப்படி ஆச்சு, குளிர்விக்க கூடியதாக ஆச்சு. இன்னும் மூசா நபியுடைய சம்பவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபிரௌனுடைய ஆட்களும் பின்னாடி துரத்திட்டு வராங்க, ஃபுல்லா அணை கட்டிட்டாங்க, முன்னாடி பார்த்தோன்னா கடல். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு இருக்கான்ற அந்த ஒரு அந்த தவக்கல்த்தின் காரணமாக மலை ரெண்டாக பிளந்து மலை போல் நின்றதான். எப்படி இது இப்போதைக்கு சாத்தியமாகுமா இந்த விஷயம்? நம்மளுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு செய்தியை சொன்னேன்னா கண்டிப்பா அவங்களுடைய மெய் வந்து சிலுக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து உதவி செஞ்சிருக்கான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஆயிஷா அலியோட வீட்டில் ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா வேலை செய்யறாங்க. அந்த பெண்மணி ஒரு அரபி கவிதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, தோள்பட்டிகை துளைந்தது அல்லாஹ்வின் உதவி வந்தது, தோள்பட்டிகை துளைந்தது அல்லாஹுடைய உதவி வந்ததுன்னு சொல்லிட்டு இதே சொல்றாங்க. ஆயிஷா அலி பார்த்துட்டு, நீங்க எப்போ பாரு இதே சொல்றீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எஜமானி இடத்துல நான் வேலை செஞ்சேன். அந்த எஜமானி வீட்டுல நான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த எஜமானிக்கு திருமணம் விஷயமா அவங்களுடைய தாய் தந்தை ஒரு வேலையா வெளியில போறாங்க. அப்போ இந்த எஜமானி இந்த ஒரு பெண்மணி, இவங்க 2 பேர் வேலை பார்க்குறவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்க வீட்டுல இருக்காங்க. அந்த நேரம் அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, குளிக்க போகும்போது தன்னுடைய தோள்பட்டிக்கு கலட்டி வச்சுட்டு போறாங்க. போகும்போது அந்த பருந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தோள்பட்டிக்கே தூக்கிட்டு போயிருது. இதை அந்த பெண்மணி பாக்குறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த குளிச்சுட்டு வந்தாங்களே எஜமானி, அவங்க வந்து பாக்குறாங்க தோள்பட்டிக்கே காணும். யாருக்கா இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன தோணும், நம்ம இருக்கோம், இந்த வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, இவ தான் கண்டிப்பா திருடி இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வேலை பார்க்குற பெண்மணிகிட்ட கேட்குறாங்க. பெண்மணிகிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியாது, இது உண்மையாவே வந்து பருந்து தான் எடுத்துட்டு போச்சுன்னு அவங்க உண்மையை சொல்றாங்க. ஆனா அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, நம்ப மறுக்கிறாங்க. அப்புறமேட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, ஒரு சபையினரை கூட்டி அவங்க இடத்துல நடந்த செய்தியை சொல்றாங்க. அந்த சபையினர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண்மணியை அவ்வளோ துன்புறுத்தி அந்த பெண்மணியோட ஆடையை கலைச்சு அவ்வளோ துன்புறுத்தி அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா விசாரிக்கிறாங்க. அந்த பெண்மணி கையேந்துறாங்க, இறைவா இதை நான் எடுக்கலைன்றது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இந்த உண்மையை தெரியும், நீ நாடலைன்னா எனக்கு வேற யாருமே நாட முடியாது, நீ மட்டும்தான் அல்ல எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல மன்றாடினாங்க. அந்த நிமிஷம் என்ன தெரியுமாச்சு, போன பருந்து அந்த தோள்பட்டிக்கு கொண்டு வந்து அந்த சபையினர் மத்தியில பொத்துன்னு போட்டுருச்சு. அப்ப எப்படி இருக்கும் அந்த பெண்மணியோட நிலை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அருள் பாருங்க, அல்லாஹுடைய அருள். அல்லாஹ் நானா அப்படின்னா ஏதோ ஒரு மூலியமாக அல்லாஹ் கண்டிப்பா உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் தன்னுடைய அடியானுக்கு எதை எப்போ கொடுக்கணுன்றது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் நாடலைன்னா அந்த நேரத்தில் அந்த பெண்மணியோட நிலையை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ அந்த பெண்மணி அவ்வளவு சந்தோஷப்பட்டு, அதனாலதான் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோள்பட்டிகை துளைந்தது அல்லாஹ்வின் உதவி வந்ததுன்னு சொல்லிட்டு எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் மேல நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா இன்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா நம்மளை வேற யாருமே காப்பாற்ற முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி ஒரு நன்மையில நம்ம ஈடுபடவோ அல்லது தீமையிலேருந்து விலகவோ நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம ஒரு நன்மையை செய்யணும்னாலும் சரி தீமையிலேருந்து விலகுனாலும் சரி அல்லாஹ்வுடைய உதவி வேணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு வேணும். இன்மையில மட்டும் இல்லை, நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம எவ்வளவு தொழுகையை தொழுது ஜக்காத்தை கொடுத்து தர்மம் செஞ்சு இவ்வளவு இது நம்ம பண்ணாலும் அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, நீங்க எவ்வளவுதான் நன்மை செஞ்சுட்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை தெரியுமா, அல்லாஹ்வுடைய கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்களுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நானும் தான், அல்லாஹ்வுடைய கருணை இருந்தாதான் நானும் கூட சொர்க்கத்துக்கு வந்து போக முடியும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்போது எல்லா இடத்துலையுமே அல்லாஹுடைய உதவி நம்மளுக்கு தேவை. இன்பம் மட்டும் இல்லை, நாளைக்கு மறுமையிலையும் அல்லாஹுடைய உதவி தேவை. அல்லாஹ் சொல்லும்போது மனிதனை நாம் படைத்தோம், மனிதனுக்கு உள்ளது என்ன நினைக்கிறதுன்றது எனக்கு தான் தெரியும், மனிதனுக்கு பிறடி நிரம்பை விட நான் அருகில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இறைவன் நம்ம கூடவே தான் இருக்கான். நம்மளுக்கு எது வேணும்னாலும் இறைவன் இடத்துல நம்ம கேட்கணும். அல்லாஹுக்கு தான் தெரியும், எதுவாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ் மேலேயே முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்காவிரி கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 மேலும் 89406063333.